எப்படிங்க? சிம்பிள் காமன் சென்ஸ் தான் தம்பி. இன்னைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு கடைசி நாளுங்கிற பதட்டத்தோடையே இவங்க ஆட்டோல பிரயாணம் செஞ்சிருப்பாங்க. இறங்க வேண்டிய இடம் வந்த உடனே டைமுக்குள்ள பணத்தை கட்டணுமே அவசர அவசரமா பர்ஸை திறந்து பணத்தை கொடுத்துட்டு திரும்ப வச்சுட்டு ஓடி இருப்பாங்க. அந்த பதட்டத்துல ஸ்லிப் ஆகி பின்னாடி விழுந்திருக்கும். அதனாலதான் நான் அவங்க ஆட்டோல எப்படி உட்கார்ந்து பர்ஸை திறந்தாங்கிறத நான் ரீக்ரியேட் பண்ணி காட்ட சொன்னேன். நான் கெஸ் பண்ண மாதிரி பர்ஸ் ஆட்டோக்குள்ள தான் விழுந்தேன். அவ்வளவுதான். சார், ஒருவேளை உளவுத்துறையில வேலை பார்த்தீங்களோ? உளவுத்துறையா? நானா? அப்படிலாம் இல்லைங்க. நான் சாதாரண மனுஷன் தான். உள்ளூர்ல ஒரு வேலை வாங்க நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். சரிங்க, உங்க பர்சன்னு நான் எப்படி நம்புறது? என்ன தம்பி இது? ஒரே பர்ஸை தேடி 1க்கு 4 பேர் வந்திருக்கோம். இதுக்கு மேலேயுமா சந்தேகம்? அதே மீறி இந்த பர்ஸ்ல பெருசா என்ன இருந்துற போகுது? இவங்க வீட்டுக்காரரோட எடுத்துக்கிட்ட போட்டோ, 25,000 ரூபாய் பணம், அது மட்டும் தான் இருக்கும். வேணா செக் பண்ணிங்க. எனக்கு நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமாங்க. சரி சரி, இவ்வளவு தூரம் சொல்றீங்க, உண்மையா தான் இருக்கும். இனிமே இப்படி அலட்சியமா இருக்காதீங்க. பத்திரமா எடுத்துட்டு போங்க. இந்தாங்க உங்க பர்ஸ். பணம் இருக்குல்ல? இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. வினோ, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா கூட இவ்ளோ ஃபோர்ஸ்ல உடனே வந்திருக்காது. உனக்கு ஒண்ணுன்னா உனக்கு முன்னாடி 2 பேர் வந்து நிக்கிறாங்க. எது எப்படியோ நீ உழைச்ச பணம் உனக்கு கிடைச்சிருச்சு. என் வாழ்க்கையில நான் எவ்வளவோ கஷ்டங்களை எதிர்த்து போராடி தனியா தான் கடந்து வந்திருக்கேன். அப்பெல்லாம் வந்த கஷ்டத்தை நினைச்சு நான் என்னைக்குமே வருத்தப்பட்டதில்லை. அதை எதிர்க்கிற துணிச்சல் நமக்கு இருக்குன்னு பெருமை தான் பட்டிருக்கேன். நான் யாருக்கும் பயந்து உதவியெல்லாம் கேட்டதே இல்லை. அதனாலதான் இப்ப வரைக்கும் எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா அதை நினைச்சு நான் கவலைப்பட்டதே இல்லை. அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிக்க தான் செய்வேன். அதுல எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அதனால மத்தவங்க எனக்காக பண்ற எந்த உதவியும் எனக்கு பிடிக்காது. எனக்காக யாரும் இறக்கப்படுறதும் எனக்கு பிடிக்காது. இது வரைக்கும் நான் எப்படி இருந்தேனோ அப்படியேதான் இனியும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். எனக்காக நீங்க உதவணும்னு நினைச்சவங்க நல்ல மனசுக்கு ரொம்ப நன்றி. ஆனா இது எனக்கு பிடிக்காது.